ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சுட்டேன். அறிவிக்கை அப்படின்னு சொல்லி தான் குடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில சத்துணவு திட்டத்தில வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்கங்க. அதனால ஈஸியான சம்பளம் அப்படின்ற மாதிரி இல்ல. நல்லபடியான சம்பளம், கை நிறைய சம்பளம். கடைசி நாளுமே வந்து 14/1/2024 மூலியமா விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கடகடன்னு எடுத்து சூப்பரா அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருப்போம், சூப்பரா இருப்போம். ஓகேங்களா? லைஃப்ல செட்டில் ஆயி. திருநெல்வேலி மாவட்டத்தின் கீழ இயங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டப் பள்ளி சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள 15 சமையல் உதவியாளர் பின்னடைவு காலி பணியிடங்களுக்கு ரூபாய் 3000 என்று தொகுப்பூதியத்தை அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளனர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. லெவல் ஆஃப் பே சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3000 இருந்து 9000 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியான பெண் விண்ணப்பதாரர்களிடம் மட்டும் 3/1/2026 முதல் காலை 10 மணி முதல் 14/1/2026 பிற்பகல் 5:45க்கு முடிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பேர வேலைக்கு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் காலி பணியிடங்கள் 15 இருக்கு. சரிங்களா மக்களே? அதுல ஆதி திராவிடர் அப்படின்ற கேட்டகரியில வந்து ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. பழங்குடியினர் கேட்டகரியில 4 பேரு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் கேட்டகரியில 5 பேரு. பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லிம்கள் கேட்டகரியில 1, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம்கள் தவிர அப்படின்ற கேட்டகரியில 3. ஸோ மொத்தத்துல 14 பேர் இருக்காங்கங்க. இளசுழற்சி அல்லது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல 1 இருக்குங்க. ஓகேங்களா? மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 15 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க தேர்ச்சியே பெறலைனாலும் 10க்கு அப்பியர் ஆயிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10த் பாஸோ ஃபெயிலோ பரவாயில்ல. நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்னு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதுப்பிரிவு அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு பொதுப்பிரிவு அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வரவங்க, வயது 21ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் கேட்டகரியில வந்து 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் அப்படின்ற கேட்டகரியில 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அனைவரும் கட்டாயம் தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் இதர முன்னுரிமைகளுக்கான சான்றுகள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றதை சொல்லியிருந்திருக்காங்க. நியமனம் கூறும் பணியிடத்திற்கு விண்ணப்பதாரர்கள் குடியிருக்கும் இடையே உள்ள தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? அது போக மாற்றுத்திறனாளிக்கு 4 விழுக்காடு பெர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுலயுமே அவங்க குடுத்துருக்காங்க. உடல் இயக்க குறைபாடு, குறைவான பார்வை திறன், அப்புறம் குணப்படுத்தப்பட்ட தொழுநோய், அப்புறம் தீவிர வீசினால் பாதிக்கப்பட்டவர். சரியா? இது எல்லாமே குடுத்துருக்காங்க. சமையல் உதவியாளர் காலிப்படங்களுக்கு மாதிரி விண்ணப்ப படிவம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அதையுமே www.tirunelveli.nic.in அதுல வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருந்திருக்காங்க. அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. காலி பணியிடங்கள் விவரமும் அவங்க வந்து தெளிவாகவே கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் மாற்று சான்றிதழ், எஸ்எல்சிசி மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடம், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, சாதி மற்றும் விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், இது எல்லாமே வந்து இதோட நகல வந்து நீங்க வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அஞ்சல் துறை மூலம் விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை பொறுப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? நிரப்பப்பட்டு உள்ள காலி பணியிடங்களுக்கு பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களின் நேர்காணல் அழைப்பு கடிதம் பின்னர் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வரும்போது அசல் நேர்காணல் அழைப்பு கடிதம் மற்றும் அசல் சான்றுகள் தவறாது எடுத்து வர வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? இதை நான் இங்கே அட்டாச் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதை நாங்க எங்க டவுன்லோட் பண்ணாம இதை விண்ணப்ப படிப்பு எங்க இருக்கு அப்படின்னா www.tirunelveli.nic.in அப்படின்ற ஒரு முகவரியில எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. நீங்க பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க மக்களே. ஆல் தி பெஸ்ட்.